அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புனித நோன்பை நோற்பதற்காக உற்சாகத்துடன் விழித்தெழுந்துள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு நல்வாழ்த்துகள். ரமலான் மாதத்தின் இரவும் பகலும் எல்லா நேரங்களும் பாக்கியமிக்கவை. ஒவ்வொரு மணித்துளியும் பொன்னை போல் போற்றப்பட்டு கண்ணை போல் காக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்களாகும். ரமலானின் பகல் பொழுதை நோன்பிலும், இரவு நேரத்தை தொழுகைகளிலும் இரவு வணக்கங்களிலும் பயன்படுத்தாத முஸ்லிம்கள் அபாக்கியவான்கள், அல்லாஹுவின் அன்புக்கு அருகதையற்றவர்கள். இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளாது இவ்வாறே தொடர்ந்து இருந்து வந்தால் இவர்களது வாழ்க்கை பயனற்றதாக, பாழாய்ப்போனதாக ஆகிவிடும். நிரந்தர மறுமை வாழ்வு முற்றிலும் நஷ்டமாகி போகும். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவாராக. என்னதான் இந்த உலக வாழ்வும் அழகியலாக, கவர்ச்சிகரமானதாக, சுவையாக, சுகமானதாக இருந்த போதும் தெரிந்த போதும் உலக வாழ்வும் நிரந்தரமல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மறுமையே சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும். வலல் ஆகிரத்து கைரும் வ அபுகா. மரணம் என்றொன்றிருப்பதால் அந்த மரணமே நம்மை கொண்டு சென்று விடும் என்பதால் மறுமை உறுதி என்பதை மனிதர் நம்பித்தான் ஆக வேண்டும். வேத மறையும் தூதர் மொழியும் மறுமை இருப்பதை உறுதியுடன் தீர்க்கமாக தெரிவிக்கின்றன. ஈமானிய இதயங்கள் இதனை எண்ணி பார்க்க வேண்டும். கடைகளில், ஷாப்பிங் மால்களில் வாங்கும் மின்சார பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் உத்தரவாதம், கேரண்டி இருக்கின்றது. ஆனால் நமக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. நமது வாழ்க்கை எப்போது முடியும் என்று நமக்கே தெரியாது. நமது உயிர் எவ்வாறு பறிக்கப்படும், எங்கே, எப்படிப்பட்ட சூழலில், என்று, எப்படி, இவை எதுவுமே நமக்கு தெரியாது. இதுதான் நமது நிலை. நாம் வாழும் நிலையில்லா இவ்வாழ்வு அர்த்தமுள்ளதாக, பயனுள்ளதாக, அமைதி தருவதாக ஆகுவதற்காகத்தான் அல்லாஹ் இஸ்லாம் என்னும் அறிவார்ந்த அழகிய மார்க்கம் தந்தான். மனிதர் யாவருக்கும் பொதுவான இந்த இறை மார்க்கம் எல்லா நிலை நேரங்களிலும் வழிகாட்டுகின்றது. அதிகாலை விழித்தது முதல் இரவு தூங்கச் சென்று படுக்கையில் படுக்கு வரை ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டுவதாக இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறது. இதனால் சரியான பகுத்தறிவாதியாக, சத்திய உண்மை சித்தாந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றவராக ஆகின்றார். இறை நம்பிக்கை, மன தூய்மை, வணக்க வழிபாடுகள், இறைமறை ஓதுதல், நபி வழி தெரிதலுக்குள் வருகின்றார். அகீதா, இபாதா, முஆமலா, முஆஷரா, அஹ்லாக் எனும் அவசியமான 5 அம்சங்களுக்குள் மனிதன் வருகிறார். 5ஐயும் முறையாக பேணி பின்பற்றுவோரே சரியான முஸ்லீமாக, நிறைவான மூமினாக ஆக முடியும். அனைத்தையும் அல்லாஹ் கவனிக்கின்றான். அனைவரையும் அல்லாஹ் உற்று நோக்குகின்றான். இவ்வைந்தின் சுருக்கமான விளக்கத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகீதா என்பது அடிப்படை கொள்கை. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை கலிமாதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணங்குதற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் தூதராவார். இந்த அடிப்படை கொள்கையை எப்போதுமே மனதில் உறுதியாக நிலைநிறுத்தி, நாவில் மொழிந்து, கலிமாவின் அடிப்படையிலேயே வணக்கம், துஆ, நேர்ச்சை, உதவி தேடல், இன்ன பிற அமல்கள் அமைந்திருக்க வேண்டும். கேட்பதாயின் அல்லாஹ்விடமே கேள், உதவி தேடுவதாயின் அவரிடமே உதவி தேடு என்ற உத்தம நபிகளாரின் உன்னத உத்தரவை உள்ளத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும். இரண்டாவது இபாதத். நமது இபாதத், இறை வணக்கம் யாவும் இறை தூதர் காட்டிய பாதையில் இறைவனுக்காகவே இருக்க வேண்டும். மூன்றாவது முஆமலா, கொடுக்கல் வாங்கல், நம்பிக்கை, நாணயத்துடன் இருக்க வேண்டும். நான்காவது முஆஷரா, குடும்ப வாழ்வு, உறவினர்கள் உள்ள தொடர்புகள் மிகுந்த உண்மையுடன், உள்ளன்புடன், நீதியுடன் இருக்க வேண்டும். ஐந்தாவது அஹ்லாக், நற்குணம்.
இந்த நற்குணத்தை இஸ்லாம் மிகவும் வற்புறுத்துகின்றது. குடும்பத்தாரிடமும் பிற மக்களிடமும் நற்குணத்துடன் பழக வேண்டும், உறவாட வேண்டும். நாம் நோற்கவிருக்கும் இப்புனித நோன்பு அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாகும். ஏதோ விழித்தோம், எழுந்தோம், உண்டோம், பகலில் பசியுடன் தாகத்துடன் இருந்தோம், முடித்தோம் என்பது நிறைவான நோன்பாக இருக்காது. நோன்பின் உள்ளார்ந்த தத்துவத்தை உணர்ந்து கடைபிடிக்க வேண்டும். உள்ளத்து ஒளியாம் மனிதம் வெளிப்பட வேண்டும். சுபஹானல் மலிக்குல் மஅபூத், சுபஹானல் மலிக்குல் மௌஜூத், சுபஹானல் மலிக்குல் ஹய்யில் லதீ லா யனாமு வலா யமூத் வலா யஃபூத் அபதா, சுப்ஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நதைத்து சௌமல் ஆன் ஃபர்லி ரமலான் ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருஷத்தினுடைய ரமலான் மாதத்தில் என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற நோன்பை அல்லாஹுக்காக நோற்பதற்கு நியத்து வைக்கின்றேன். برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.